அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு 2026க்கான ஓட்டு போடுற களம் இறங்குறோம். காலையில எல்லாருமே எஸ்ஏஆர் காப்பி கொடுத்திருப்பீங்க. ஒரு சில பேருக்கு எஸ்ஏஆர் காப்பி ஓட்டு லிஸ்ட் வரல, நான் எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நான் உங்களுக்கு எதை எடுத்துக்கணும் போலான்னு உங்களுக்கு நான் சொல்றேன். அதை எடுத்துக்கணும் போயிட்டு நீங்க தாராளமா ஓட்டு போடலாம். ஆனா நான் சொல்ற எல்லா ஆவணங்கள்லயும் உங்களோட போட்டோ இருக்கணும். சும்மா என் போட்டோ இல்லாதெல்லாம் எடுத்துக்க போனா அதை எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா ஆவணங்கள்லயும் உங்க போட்டோ கட்டாயம். அதுல போட்டோ இப்ப ஆதார் கார்டுல எப்படி உங்க போட்டோ இருக்கோ, பேன் கார்டுல எப்படி உங்க போட்டோ இருக்கோ, அந்த மாதிரி எல்லாத்துலயுமே உங்க போட்டோ இருக்கிற அந்த ஆவணங்களை எடுத்துட்டு போனா கண்டிப்பா ஓட்டு போட. எஸ்ஏஆர் காப்பி பண்ணவங்களுக்கு என்னென்ன கொண்டு போனோம்னா, ஆதார் கார்டு, உங்களோட பேன் கார்டு, போஸ்ட் ஆபீஸ்ல உங்க போட்டோ உங்க பேரு பதிஞ்சிருந்த போஸ்ட் ஆபீஸ் கார்டு, ரெண்டாவது 100 நாள் வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க போட்டோவோட போட்டு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த கார்டு எடுத்துட்டு போனாலும் ஓட்டு போடலாம். அதுக்கப்புறம் என்னன்னா, பாஸ்புக்லயும் உங்க போட்டோ இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஓட்டு போடலாம். நான் என்னன்றத சொல்றேன். ஆதார் கார்டு, பேன் கார்டு, 100 நாள் வேலை கார்டு, போஸ்ட் கார்டு, முதியவர்கள் ஓய்வு திட்டம் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், மாற்றுத்திறனாளிகள் அட்டை. இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா 1950 இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பர் எதுக்குன்னா, பேப்பர்லயே போட்டிருக்காங்க, ஆனா அங்க யாரும் இதை எடுத்துக்க முடியாதுன்னா இந்த நம்பரை உங்களுக்கு நான் பதிவு கொடுக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், 1950 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க அங்கேதான் இருப்பாங்க, உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. முடிஞ்சா இத எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. நம்மளால முடிஞ்சது ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆக கூடாது. அதனால இந்த படிவம் உங்களுக்கு யூஸா இருக்கும். உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.